ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பருப்பு கத்திரிக்காய். இதுக்கு நான் ஓவர் ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. மாசமா இருக்கவங்க ஒன் டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வாய்க்கு ருசியாக இருக்கும். துவரம் பருப்பும் பாசி பருப்பு இப்படி பாதி பாதி நான் எடுத்திருக்கேன். நான் பருப்பு போட்டு நல்லா கொதி வர நேரத்தில் இதுக்கு என்ன மசாலா பொடி போடுறதுன்னு பார்க்கலாமா. சீரகம், சோம்பு, பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, மிளகா பொடி, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, மாங்காய், கத்திரிக்காய் இதையும் சேர்த்து போடணும். மாங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதனால தான் மாசமா இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னேன். நான் மாங்காய் போடும்போது கட்டாயம் அதுலேருந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிருங்க. சரியா ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓபன் பண்ணி பார்க்கும்போது நல்லா குழஞ்சிருக்க கூடாது, இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இதை நல்லா கடைஞ்சு விட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு அப்புறம் தான் நீங்க உப்பு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மெயினான ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஆயில் பதியும் கீ பதியும் எடுத்துக்கோங்க. கடுகு, உளுந்து, கருகாப்பிலை, வரமிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா விசில் விட்டு நல்லா கொதிக்க இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல கொஞ்சமா பவுல்ல மாத்தி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். உங்ககிட்ட அடை ஊறுகாய் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா போட்டு கையால பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப தாளிப்புல கொஞ்சமா பெருங்காய பொடியும் மிளகா பொடியும் சேர்த்துக்கணும். அடை ஊறுகாய் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் தூக்கி ஊத்துனதுக்கு அப்புறம் தாளிப்பையும் தூக்கி ஊத்தி நல்லா பரட்டி விட்டுருங்க. கலரே பயங்கரமா சேஞ்ச் ஆகும். செம்ம சூப்பரா இருக்கும். இந்த பருப்பு கத்திரிக்காயோட அல்டிமேட் காம்பினேஷன் நெய் சோறு தாங்க. லாஸ்டா அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல கொரியாண்டர் லீஃப் நிறைய போட்டுக்கோங்க. சர்வ் பண்றதுக்கு முன்னாடி அதை ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. என்னன்னா மாசி கருவாடு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நிறைய போட்டுக்கோங்க. சப்போஸ் மாசி கருவாடு போட பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க.